வணக்கம். நம்ம யூடியூப் சேனலில் வீடியோவை பார்த்துட்டு ஒரு வாசகர் கேள்வி கேட்டிருக்கார். என்ன கேள்வி கேட்டிருக்காருன்னா, எனக்கு எந்த வயதில் மேரேஜ் நடக்கும், மேரேஜ் லைஃப் எப்படி இருக்கும், எப்படிப்பட்ட ஒய்ஃப் அமையும் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டிருக்காரு. அவருடைய பிறந்த தேதி, இடம், நேரம் இதையும் கொடுத்துருக்காரு. இந்த திரையில் அவருடைய ஜாதகத்தை கட்டத்தை போட்டிருக்கேன் பாருங்கள். அவர் பிறக்கும் பொழுது கடக லக்கணத்தில் பிறந்திருக்காரு. சந்திரன் அதிலே அமர்ந்து ஆயில்ய நட்சத்திரத்தில் ஏறி நிற்கிறார். சிம்மத்தில் ராகு, கும்பத்தில் குரு பகவான், சுக்கிரன், கேது, மீனத்தில் சூரியன், புதன் வக்ரம், சனி பகவான், மேஷத்தில் செவ்வாய். இப்படி அமைந்திருக்கிற இந்த ஜாதகர் இவர் என்ன கேள்வி கேட்டார், எனக்கு எந்த வயதில் திருமணம் நடக்கும். அவர் கேட்ட கேள்வியிலிருந்து அவருக்கு திருமணம் ஆகலை, எப்போ நடக்கும்னு கேட்குறாரு. அடுத்தது மேரேஜ் லைஃப் எப்படி இருக்குன்னு கேட்குறாரு. எப்படிப்பட்ட ஒய்ஃப் அமையும் கேட்குறாரு. இப்போ இவருக்கு பிருகுநந்தி நாடியின்படி பார்த்தோம்னா மேரேஜ் எப்போ நடக்கும் அப்படின்னு கேட்குறாரு. ரிஷபத்தில் குரு பகவான் இப்போ பயிற்சி ஆகி 4-5 நாள் ஆகுது. இன்றைக்கு அவருக்கு பிறந்த நாள் கூட இருக்கலாம். ஏன்னா இந்த வீடியோவை பதிவு பண்ணும்போது அவருடைய டேட் ஆஃப் பர்த் 6/4/1998 கொடுத்துருக்காரு. அவருக்கு பிறந்த நாள் பரிசாகவே இது இருக்கும். இருந்தாலும் ரிஷபத்தில் வந்திருக்கிற கோச்சாரத்தில் வந்திருக்கிற குரு பகவான் இவருக்கு திருமணத்தை நடத்தி கொடுக்கறதுக்கு உண்டான அமைப்பு எல்லாமே இருக்குது. இவர் 2-3 ஆண்டுகளுக்குள்ளே திருமணம் பண்ணார்னா திருமணம் வாய்ப்புகள் உண்டு. அதை தவற விட்டுட்டார்னா அதோட அவருக்கு திருமண வாய்ப்புகள் சில ஆண்டுகள் சுத்தமாக இல்லை. அப்படியே திருமணம் ஆச்சுன்னா எப்பொழுது ஆகும் அப்படின்னா, குரு வக்ரமாக இருக்கும் காலகட்டத்தில், சனி பகவான் இன்னும் 2-3 நாளில் வக்ரம் ஆக போகிறார். இப்போ கோச்சாரத்தில் இப்போ குரு பகவானும் சனி பகவானும் வக்ரம் ஆகக்கூடிய இந்த ஆண்டினுடைய எண்டில் டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரியில் இவருக்கு திருமணத்துக்கு உண்டான காலங்கள் சரியாக கூடி வருது. மேரேஜ் லைஃப் எப்படி இருக்குன்னு கேட்டிருக்கார். எப்பொழுதுமே மேரேஜ் இல்லற வாழ்க்கை, திருமண வாழ்க்கை என்றாலே செவ்வாய், சனி பகவான், சுக்கிரனை பார்க்கணும். இவருக்கு பாருங்கள், இந்த 3 கிரகத்துக்கூட வக்ர கிரகங்கள், எப்பொழுதுமே வக்ர நிலையில் இருக்கக்கூடிய கிரகங்களாக விளங்கக்கூடிய ராகு கேதுக்களினுடைய தொடர்பு சுத்தமாக இருக்கவே கூடாது. எந்த ஒரு ஜாதகருக்கு செவ்வாய் கூட ராகு, செவ்வாய் கூட கேது, செவ்வாய் கூட சுக்கிரன் கூட கேது, சுக்கிரன் கூட ராகு, இந்த அமைப்பில் இருக்கிற ஜாதகர்களுக்கு இல்லற வாழ்க்கை எப்பொழுதுமே பாதிக்கப்பட்டு தான் இருக்கும். ஒருவருடைய வாழ்க்கையில் இல்லற வாழ்க்கை பாதிக்கப்பட்டுடுதுன்னா அவருடைய வாழ்க்கை முழுவதும் பாதிப்பான் கேள்வி கேட்கக்கூடாது. அவருடைய வாழ்க்கை நிர்பந்தம், பிரபஞ்சத்தினுடைய அனுமதி இதுதான் என்று அவர் உள்வாங்கி கொண்டு வாழ்க்கையை பயணம் பண்ணணும். எப்பொழுதுமே சுக்கிரன் கேது இணைவு மிக மோசமானது. சுக்கிரன்னா யார்? மனைவினா கேதுவை கூட இணைஞ்சிருக்கிறாங்க. இப்படி இருக்கிற இந்த சுக்கிரன் எப்படிப்பட்ட தன்மையை கொடுக்குன்னா, சில காலங்கள் ரொம்ப அந்யோன்யமாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் பற்று இல்லாமல் அந்த ஜாதகி காணப்படுவாங்க. அது கூடவே கேது கூட குருவும் இருக்கார். இந்த ஜாதகருக்கும் அந்த மாதிரி தன்மையெல்லாம் இருக்கும். இவர் ஆயில்ய நட்சத்திரம் லக்கணமும் விழுது, சந்திரனும் ஆயில்ய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால இவருக்கு 2 தார தோஷங்கள் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இவர் ரொம்ப லேட் மேரேஜ் பண்ணணும். ஆனால் இந்த 3 வருஷத்துக்குள்ளே திருமணம் பண்ணாதான் உண்டு, இல்லைன்னா திருமணம் ரொம்ப தள்ளி போகுது அப்படின்னு சொல்கிறோம். ரிஷபத்தில் இருக்கிற குரு பெயர்ச்சி இந்த கோச்சார காலத்தில் கடைசி நேரத்தில் ஜனவரி மாதம் இல்லை பிப்ரவரி மாதம் திருமணம் நடத்தி வைக்கும். அதை மிஸ் ஆயிடுச்சுன்னா அடுத்த குரு பெயர்ச்சி மிதுனத்தில் போகும்போது கண்டிப்பாக அப்பொழுதும் இவருக்கு திருமணத்துக்கு உண்டான காலங்கள் அமையுது. அப்பொழுது பண்ணாலும், ஆனால் இவர் ஏதோ ஒரு தருணத்தில் வாழ்க்கையை இழந்த பெண்ணுக்கு இவர் திருமணம் பண்ணார்னா இவருடைய வாழ்க்கை
ஒரு 100% ஒரு 80-70% வந்து நன்மையை தரும். இல்லைங்க எனக்கு வந்து பிரச்சனையே இல்லாத சுமூகமான வாழ்க்கையை நான் வாழணும் அப்படின்னு நினச்சாருன்னா, முதல் தரமாக விளங்கக்கூடிய அந்த மாதிரி பெண்களை வந்து திருமணம் பண்ணார்னா, அந்த பெண்மணிக்கும் இவருக்கும் திருமணத்தில் சிக்கலை கொடுத்து பிரிவினையை கொடுக்கும். இல்லைன்னா ஏன் அதை சொல்லனா, இவருக்கு இந்த ஜாதகி இவர் திருமணம் பண்ணிக்க போகக்கூடிய அந்த ஜாதகிக்கும் வயது வந்து 28, 27 அப்படி என்ற வயதில் இருக்கும். ஏன்னா சுக்கிரன் கேது புரட்சிகரமான இந்த சமுதாயத்தில் நான் செய்வேன், நீங்கள் என்னை கேட்கவே முடியாது அப்படின்ற ஒரு புரட்சிகரமான ஒரு செயல்பாடுகளை செய்யக்கூடிய தன்மையை கொடுத்துரும். அதாவது எல்லா செயல்பாடுக்கும் புறம்பாக இப்போ எல்லோரும் ஒரு பக்கம் ஓடிட்டுருக்காங்கன்னா, இவங்க வந்து ஒரு மாதிரி வேறு மாதிரி ஒரு திசையில் வேறு மாதிரி ஒரு கண்ணோட்டத்தில் ஓடிட்டுருப்பாங்க. அதுதான் இவருடைய ஜாதகம் வந்து சுட்டி காட்டுது. அப்படி சுட்டி காட்டக்கூடிய ஜாதகம் வந்து லேட் மேரேஜ் நல்லது தான். ஆனால் 26 வயசு தான் ஆகுது. இவருக்கு இன்னும் 2 ஆண்டுகளுக்குள்ளே திருமணம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. அந்த திருமணமும் எந்த மாதிரி அமைப்பில் இவர் தேர்ந்தெடுத்தார்னா, எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழணும்னு இவர் முடிவு பண்ணார்னா, இந்த பிரபஞ்சத்தினுடைய அனுமதியில் அதை வந்து பீஸ்ஃபுல்லாக இவர் அமைச்சிக்க முடியும். ஏன்னா குரு கூட கேது சம்மந்தப்படும் போது ஞானத்தை கொடுப்பார். அந்த அளவுக்கு இவருக்கு அறிவுத்திறனும் இருக்கும். இவங்க ஜாதகி சுக்கிரன் கூட கேது, குரு சுக்கிரன் கேது சம்மந்தப்படுறதுனால, இப்பொழுது குரு ரிஷபத்தில் வந்திருக்கிறதுனால கண்டிப்பாக கண்ணியில் இருக்கிற கேதுவோட கோச்சார கேதுவோட சம்மந்தப்படும் போது இவருக்கு புரட்சிகரமான ஒரு பெண்ணோ புரட்சிகரமான ஒரு லைஃப்போ ஏதோ ஒரு விதியை உடைத்து அது மூலிமா இவர் வந்து திருமணம் பண்ணிக்கக்கூடிய அமைப்பு காலகட்டத்தில் இப்பொழுது இவர் பிரபஞ்சத்தின்படி இவருக்கு காமிக்குது. இப்போ தற்போதைக்கு இவருக்கு வந்து போராட்டமான காலம், ஏதோ ஒரு மனநிலையில் ஏதோ ஒரு மனசில் வந்து போராட்டமான காலங்கள் போயிட்டுருக்கு. அது சுக்கிர திசையில் ராகு புக்தி முடிஞ்சு அடுத்தது வந்து குரு புத்தி போகும்போது அது சுமூகமாக முடித்து கொடுக்கும். அதில் வந்து ஒரு ஞானம் கிடைக்கும், ஒரு தெளிவு கிடைக்கும், ஒரு அறிவு கிடைக்கும். அது மூலிமா அவருடைய அனுபவத்தை வைத்து அவருடைய வாழ்க்கையை வாழ்வார்னு சொல்லி இந்த ஜாதகர் வாசகர் பொதுவாகவே இவருடைய லக்கணத்திலிருந்து லக்கணம் சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி பகவான், ராகு, கேது பகவான் இவங்க எல்லாருமே வக்கர நட்சத்திரத்தில் இருக்கிறாங்க. இல்லைன்னா வக்கர நட்சத்திரம் அடைந்த கிரகங்களுடைய நட்சத்திரத்தில் இருக்காங்க. இவர் எப்பொழுதுமே ஏதோ ஒரு தருணத்தில் எல்லாமே நதி ஓடுதுன்னா நதி ஓடுற பக்கத்தில் தான் ஏதோ ஒரு காகித பேப்பர் கப்பல் சேர்ந்து விட்டோம்னா அது போகும்ல. ஆனால் இவர் அந்த நதியில் ஒரு சுழல் இருக்கும்ல, அந்த சுழல் மாதிரி இவருடைய எண்ண அலைகள், இவருடைய உடல்நிலைகள், இவருடைய மனநிலைகள் இதில் பயணம் பண்ணிகிட்ருக்கோம் இவருடைய வாழ்க்கை முறைகளை. ஏன்னா செவ்வாய் அஸ்வினியில் இருக்கார், சந்திரன் ஆயில்யத்தில் இருக்கார். ஏன் ஆயில்யத்தில் இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்கள், அந்த சந்திரன் ஆயில்ய நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய புதன் வக்ரமாக இருக்கிறதுனால அந்த சந்திரனும் வக்ரமானதுக்கு தான் சமம். அதுபோல் புதனும் வக்ரமாக இருக்கார். சனி பகவானும் ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால புதனோட நட்சத்திரம் அப்படி வக்ரமானதையே இவருக்கு வந்து குறிப்பிடுறதுனால இவருக்கு கிரகங்கள் கால் கொடுத்த அனைத்து கிரகங்களும் வக்ரமான தன்மையில் இருக்கிறதுனால நினைச்சபடி செய்யக்கூடிய செல்வாக்கு, பொருளாதாரம் இதெல்லாம் எந்த குறையும் கிடையாது, எல்லாத்துலேயும் மேம்பட்டு காணக்கூடிய. ஏன்னா சனி பகவான் ரேவதி நட்சத்திரம் 4ஆம் பாதம் இருக்கிறதுனால இவர் ஏதோ ஒரு தருணத்தில் வாழ்க்கையில் உச்சத்தை தொடுவார், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் அதில் புரட்சிகரமான லைஃப் இல்லற வாழ்க்கை இவருக்கு வந்து எதுவும் ஒரு தன்மையில் கேள்விக்குறியாகவே இருக்குது. பிரபஞ்சத்தினுடைய இவருடைய முற்கால வாழ்க்கை, அதாவது முற்பிறப்பினுடைய ரகசியத்தை இதில் வந்து சொல்லுது இவருடைய ஜாதக கட்டத்தில். ஏன்னா கால புருஷனுக்கு 2ம் கால புருஷனுக்கு 7ம் என்று சொல்லக்கூடிய ரிஷபம் துலாம் வந்து கட்டத்தில் எந்த கிரகமும் இல்லாதனால அந்த மன வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை இதில் ஏதோ ஒரு தருணத்தில் ஏதோ ஒன்றத்தை சுட்டி காட்டுது. அதில் இவர் எச்சரிக்கையாக பயணம் பண்ணி இவருடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டால் எல்லாமே நல்லபடியாக முடியும்னு சொல்லி இறைவன் அருளாலும் ஈசனுடைய அருளாலும் நல்ல வாழ்க்கை அமைய வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு, நமது நேயர்கள் ஆற்றில் ஓடும் நீரோடை போல பிரபஞ்சத்திற்கு நற்காரியங்கள் செய்து நற்பலன்களை பெற்று இறைவனுடைய ஆசையை பெற்று வாழுங்கள். மீண்டும் ஒரு ஜாதக ஆய்வோடு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.